வணக்கம் மக்களே, இதுதான் உங்கள் ஜஸ்ட் கியூபிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 3x3ஓட அட்வான்ஸ்டு ஸ்பீட் கியூபிங் மெத்தடான ரூக்ஸ் மெத்தட், அதாவது ரூன்னு சொல்லுவாங்க. அதோட டுட்டோரியலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம யாருக்கெல்லாம் ரூக்ஸ் மெத்தட் சூட் ஆகும்னு பார்க்கலாம். ரூ வந்து பேசிக்கலாக இது வந்து ஒரு இன்டிடியூவான மெத்தட். இன்டிடியூவ்னா என்னென்னா, இப்போ சிஃபாப் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அல்காரிதம் பேஸ்டான ஒரு மெத்தட். லைக் வந்து சிஃபாப்பில் வந்து நீங்கள் கிராஸ் F12 மட்டும்தான் ஓனாக பண்ணணும். OLL PLL எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே அல்காரிதம்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அல்காரிதம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரூக்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரூக்ஸில் வந்து அவ்வளோக்கா உங்களுக்கு வந்து அல்காரிதம்ஸ் வராது, ஆனால் நீங்கள் வந்து இன்டிடியூவாக பண்ணணும். லைக் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ இன்டிடியூவாக பண்ணுறவங்களுக்கு வந்து ரூக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன்னு நான் சொல்லுவேன். ரூக்ஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ரூக்ஸில் வந்து ஏகப்பட்ட எம்ஓஸ் வந்து நமக்கு நிறைய வரும். ஸோ எம்ஓஸ்க்கான நொட்டேஷன்ஸ் அண்ட் ஃபிங்கர் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரூக்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த நொட்டேஷன்ஸ் அண்ட் ஃபிங்கர் ட்ரிக்ஸை பார்க்கலாம். இந்த மிடில் லேயரை வந்து நாம் இந்த மாதிரி இந்த சென்ட்ரல் ஃபிங்கரை வச்சு ஒரு புஷ் பண்ணி இப்படி நம்ம மேலே தள்ளணும்னா இது வந்து எம் டேஷ். அதே நம்ம ரிவர்ஸ் பண்ணி இப்போ இந்த மிடில் ஃபிங்கரை வந்து முன்னாடி வச்சு ஒரு புல் இப்படி பண்ணோன்னா இது வந்து எம். அதே நம்ம வந்து M2க்கு வந்து என்ன பண்ணலான்னா இப்படி தனித்தனியாக 2 டைம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு மிடில் ஃபிங்கர் வச்சு ஒரு புஷ், அடுத்து ரிங் ஃபிங்கர் வச்சு ஒரு புஷ், லைக் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து M2. ஸோ உங்களுக்கு இந்த ஃபிங்கர் டிக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரூ மெத்தடோட ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா, இந்த இடத்துல ஒரு பிளாக் வரணும், அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி நம்ம ஒரு பிளாக் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த பிளாக் ஃபார்ம் பண்ணுறது தான் ரூ மெத்தடோட ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா 2 ஆப்போசிட் சென்டர்ஸோட கிராஸ் எட்ஜை வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம். நான் வந்து உங்களுக்கு இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக கிராஸ் எட்ஜ் வந்து ரெட்டும் ஆரஞ்சும் தான் வச்சு சால்வ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஆப்போசிட் எட்ஜஸ் எல்லாம் ஃபஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். இங்கே நமக்கு வந்து ஆரஞ்சு இருக்குது, ஸோ நான் இங்கே இன்சர்ட் பண்ணிடுறேன். அடுத்து ரெட் வந்து எனக்கு இங்கே இருக்குது, ஸோ இதை வந்து ஆப்போசிட்டாக வச்சு சால்வ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அதை வந்து அதோட சென்டர்ஸ் கூட கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களோட ஓன் இன்டிடியூவாக நீங்கள் வந்து பிளாக் பில்ட் பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து நான் வந்து F12 பேராகவே ஃபார்ம் பண்ணுறேன், நான் வந்து சிஃபாப்பில் வந்து F12 சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் வந்து F12ஆகவே ஃபார்ம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஓகே தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து அதுபடி போகலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து இதில் ரெண்டுலேயுமே எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஆரஞ்சு ப்ளூ பேர் சால்வ் பண்ணுறேன். லைக் இதை வந்து பிரிச்சிட்றேன், அடுத்து பேர் பண்ணி இன்சர்ட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி. இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு F12 சால்வ் பண்ணேன். ஸோ அடுத்து ஒரு பிளாக் பில்டிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம பிளாக் பில்டிங் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பிளாக் இருக்குது, ஒயிட் பிளாக் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒயிட் ரெட் ப்ளூ பேர். ஸோ இந்த பிளாக்கை வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளாக்குக்கான எட்ஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ இந்த ரெட் அண்ட் ப்ளூ எட்ஜ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ரெட்டோட சென்டரோட இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இப்போ நமக்கு வந்து இந்த சென்டர் வந்து நமக்கு அப்படியே மேட்ச் ஆகக்கூடாது. இப்போ இந்த ரெட் சென்டர்னால் இங்கே வந்து ப்ளூ இருக்கா, ஸோ இந்த ப்ளூவோட ஆப்போசிட் கலர் கூட நம்ம வந்து இந்த எட்ஜை மேட்ச் பண்ணோம். ஸோ ப்ளூவோட ஆப்போசிட் கலர் க்ரீன். ஸோ இப்போ இந்த பேரை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு R2 பண்ணணும். R2 பண்ணோன்னா இந்த பேர் வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஒரு U பண்ணிடலாம். U பண்ணோடனே இதை நம்ம வந்து இந்த சைட் ப்ரிசர்வ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து க்ரீனோட நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஒரு R2 பண்ணலாம். ஸோ இது வந்து க்ரீனோட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேலே இந்த பேரை வந்து நம்ம இதுக்கிட்ட கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ ஒரு U2 பண்ணலாம். U2 பண்ணோடனே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாக் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு R2 பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. கிராஸ் எட்ஜும் சால்வ் ஆயிடுச்சு, ஒரு பேரும் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். அடுத்து ரூம் மெத்தடில் வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி கேஸ் எனக்கு வந்து இப்போ இங்கே வந்து ஒரு ஒயிட் ரெட் க்ரீன் கார்னர் இருக்குது, இங்கே வந்து ரெட் க்ரீன் எட்ஜ் இருக்குது. ஸோ நம்ம சிஃபாப்பில் வந்து எப்படி F12 பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு கார்னர் ஹைட் பண்ணுவோம், அடுத்து எட்ஜு கிட்ட கொண்டு வருவோம், அடுத்து நம்ம அன்டூ பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பேர் பண்ணுவோம்.
இப்போ நீங்கள் வந்து ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்ஓஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். லைக் இப்போ நாம் வந்து கார்னர் ஹைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு எட்ஜை ஹைட் பண்ணிடலாம். லைக் இப்போ இந்த எட்ஜை வந்து நான் ஒரு எம் டேஷ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த கார்னரை வந்து நாம் இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு U2 பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எம் டேஷ் பண்ணோமா, ஸோ இப்போ வந்து ஒரு எம் பண்ணி அன்டூ பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த பேர் வந்து இங்கே பேர் ஆயிடுச்சு. நம்ம அடுத்து இதை வந்து பேக் லைன் செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி கேஸ் வந்து நமக்கு சிஃபாப்பில் வந்துச்சுன்னா நம்ம வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி ஆர் டேஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ரூ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொட்டேஷன் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணோம். ஸோ நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பேக் ஸ்லாட்டில் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு. அதுக்கான அல்காரிதம்ஸ் எல்லாம் நான் சிலது சொல்லியிருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ ஒய்டிஎஃப் ஆர் டேஷ் ஒய்டிஎஃப் டேஷ், ஸோ இப்படி போடலாம். ஆர் நீங்கள் வந்து இந்த பேரை வந்து இப்படி பேக்கில் வச்சுக்கலாம். பேக்கில் வச்சுட்டு ஒய்ட் ஆர் டேஷ் யூ டேஷ் ஒய்ட் ஆர் இப்படி பண்ணிங்கனாலும் பேக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அடுத்து நமக்கு லாஸ்ட்டாக இங்கே ஒரு பேர் இருக்குது. நம்ம இப்போ பார்த்த மாதிரியே எம்ஓஸ் வச்சே நம்ம இதை சால்வ் பண்ணலாம். அன்டூ பண்ணிடுறோம், பேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேக்கில் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளாக்கும் ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த பிளாக்கும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரூவோட ஃபஸ்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ரூ மெத்தடோட அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா எல்லா எல்லோ கார்னர்ஸையுமே நம்ம வந்து ஓரியன்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஓஎல்எல், அதாவது டூலுக்கு ஓஎல்எல்ல வந்து நம்ம ஒரு 7 அல்காரிதம் படிச்சிருப்போம். ஸோ அதில் அந்த 7 அல்காரிதமில் நீங்கள் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கார்னருமே சால்வ் ஆகும். இதுக்கு நீங்கள் வந்து 7 அல்காரிதம் படித்து தான் ஆகணும். ஸோ இப்போ நாம் வந்து ஒரு எல்லோவில் வந்து இந்த கிராஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம அப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே மீதி என்னென்ன கார்னர்ஸ் எல்லாம் வச்சு இது என்ன கேஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு கார்னர் சால்வ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு சூன் இல்லை ஆன்டி சூன் தான். ஸோ இப்போ நாம் வந்து இந்த கார்னர் இங்கே வச்சு ஒரு கிராஸ், ஒரு எல்லோ எட்ஜ் வந்து கார்னர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆன்டி சூன். ஸோ ஆன்டி சூனுக்கான அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த அல்காரிதம்ஸ் எல்லாம் தெரியலனா நான் ஓஎல்எலுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணால் நமக்கு வந்து எல்லா கார்னர்ஸுமே கரெக்டாக சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ரூ மெத்தடோட அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா எல்லா பேடேஜையுமே நம்ம வந்து குட் எட்ஜாக கன்வெர்ட் பண்ணோம். குட் எட்ஜ் பேடேஜ்னா என்னென்னா இப்போ நமக்கு வந்து டாப் லேயர்லேயும் பாட்டம் லேயர்லேயும் எல்லோ இல்லை ஒயிட் மட்டும்தான் நம்மளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து எத்தனை பேடேஜ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 2 பேடேஜ் இருக்குது. ஸோ இந்த பேடேஜை வந்து எப்படி குட் எட்ஜாக மாற்றலான்னா நமக்கு வந்து ஒரு ஆரோ மாதிரி, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி தேவைப்படும். அதுக்கப்புறம் பாட்டமில் ஒரு பேடேஜ் தேவைப்படும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எம் டேஷ் யூ ஆர் யூ டேஷ் எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூவே பண்ணுறேன். அடுத்து எம் டேஷ் பண்ணதுக்கு எம் அன்டூ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 பேடேஜ் கிடச்சிருச்சு. 1 2 3, அதுக்கப்புறம் பாட்டம்லேயும் நம்ம நினச்ச மாதிரி 1 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து ஒரு ஆரோ மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆரோ வந்து நமக்கு வந்து எங்கே பேடேஜ் பாட்டம் லேயரில் வந்து எங்கே பேடேஜ் இருக்கோ அங்கே வந்து இந்த ஆரோ வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இந்த பேடேஜ் வந்து இங்கே இருக்கா, ஸோ பின்னாடி இருக்குது. ஸோ இந்த ஆரோ வந்து பின்னாடி ஃபேஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அதே தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து பேக்கில் இருக்கனால எம்மோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எம் யூ இல்லை யூ டேஷ் நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். யூ டேஷ் எம் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே குட் எட்ஜாக சால்வ் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம ரூ மெத்தடோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். இப்போ நம்ம ரூ மெத்தடோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா எல்லா சைட்லேயுமே நம்ம வந்து ஹெட்லைட்ஸ் ஃபார்ம் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா உங்களுக்கு டாப் லேயரில் ஏதாவது ஹெட்லைட்ஸ் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். ஹெட்லைட்ஸ்னால் இப்போ இந்த 2 கார்னர் நம்மளை ஃபேஸ் பண்ணுறது வந்து ஒரே கலரில் இருக்கணும். இதுதான் ஹெட்லைட்ஸ். ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு ஹெட்லைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஹெட்லைட்டை வந்து லெஃப்ட் சைடில் வச்சு டிபம் அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எல்லா சைட்லேயுமே இந்த மாதிரி ஹெட்லைட்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹெட்லைட்ஸே ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு சைடு, எந்த சைடு வேணால் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒய்பம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா சைட்லையுமே ஹெட்லைட்ஸ் கிடச்சிரும். ஸோ
ஸோ ஹெட்லைட்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ரூம் மெத்தடோட அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா, டாப் லேயரில் உள்ள ஏதோ ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் எட்ஜஸை வந்து நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணோம். ஒன்று ப்ளூ க்ரீன் பேர் இருக்கலாம், இல்லை வந்து ஆரஞ்சு ரெட் பேர் இருக்கலாம். ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்டிடிவ் தான், நீங்களாக தான் சால்வ் பண்ணணும், எந்த விதமான அல்காரிதம்ஸும் இல்லை. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கீழே வந்து என்னென்ன எட்ஜஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து எனக்கு எல்லோ ஆரஞ்சு இருக்குது, இங்கே வந்து எல்லோ ப்ளூ இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லோ ஆரஞ்சு இதையே நம்ம ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு எல்லோ ஆரஞ்சு வந்து பேக்கில் இருக்குன்னா நமக்கு ஆப்போசிட்டாக வந்து எல்லோ ரெட்டு, ஸோ இதுதான் நமக்கு வரணும். ஸோ இப்போ இது வந்து டவுன் லேயரில் பின்னாடி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த ரெட்டை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இது வந்து பேக்கில் இருக்குது, இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு எம் டேஷ் பண்ணுங்கள். எம் டேஷ் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து இங்கே வந்துருச்சு, இங்கேருந்து வந்து இங்கே வந்துருச்சு, இங்கே இருந்த ரெட் எட்ஜ் வந்து இங்கே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு U2 பண்ணுங்கள். U2 பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரே லைனில் ஃபார்ம் ஆயிரும். அடுத்து நம்ம எம் டேஷ் பண்ணதுக்கு இப்போ அன்டூ பண்ணி எம் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேர் வந்து கிடச்சிருச்சு, அதாவது நமக்கு இந்த பேர் வந்து ஒரு செட்டாக கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, இதை நம்ம வந்து அப்படியே டாப் லேயர் கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ பின்னாடி அதாவது இந்த பாட்டமில் வந்து என்ன எட்ஜ் இருக்குது, எல்லோ ஆரஞ்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு கலர் ஹெட்லைட்டை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு M2 U இல்லை U டேஷ் M2 இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஆப்போசிட் எட்ஜஸ் தானே சால்வ் பண்ணோம். ஸோ இந்த ரெட்டு ஆரஞ்சு இது வந்து நமக்கு கரெக்டாக சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளூ க்ரீன் பேர் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து எல்லோ க்ரீன் இந்த எட்ஜ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டான எட்ஜ் வந்து எல்லோ ப்ளூ. ஸோ இது வந்து எனக்கு இங்கே இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பாட்டம் லேயரில் ஃப்ரண்ட்டில் இருக்கா. ஸோ நம்ம வந்து இந்த ப்ளூ எட்ஜை வந்து டாப் லேயரில் பேக்கில் வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து ஆப்போசிட்டாக வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேக்கில் வச்சிடலாம். பேக்கில் வச்சுட்டு ஒரு எம் பண்ணிங்கன்னா இது வந்து பின்னாடி போயிடுதா, அதாவது கீழே போயிடுது இந்த ப்ளூ எட்ஜ் வந்து. ஸோ ஒரு U2 பண்ணுங்கள். U2 பண்ணோடனே இது வந்து அப்படியே நமக்கு வந்து ஒரே லைனாக வந்துடும். அதுக்கப்புறமேலு ஒரு எம் பண்ணிடுங்க. எம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது ஒரே லைனாக வந்திருக்கான்னு பாருங்கள். அதாவது நமக்கு வந்து ப்ராப்பராக இது வந்து சால்வ் இருக்கணும் ஹெட்லைட்ஸோட. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெட்லைட்ஸோட சால்வ் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு M2 பண்ணிடுங்க. M2 பண்ணிவிட்டு இதை வந்து கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ கீழே கொண்டு வந்தோடனே இதோட பேக்கில் உள்ள கலரை பாருங்கள், க்ரீன் இருக்கா. ஸோ க்ரீனை வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து ஒரு M2 பண்ணுங்கள். ஸோ M2 பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணிடலாம். இதில் வந்து நமக்கு ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கிப் ஆகலைன்னா எந்த மாதிரி கேசஸ் வரலான்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து ரூம் மெத்தடுக்கான ஃபைனல் ஸ்டெப். இதில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் எட்ஜ் பேரை வந்து சால்வ் பண்ணதுக்கப்புறமேலு நமக்கு வந்து மீதி வந்து 2 எட்ஜஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணால் நமக்கு வந்து கியூப் வந்து ஃபுல்லாக சால்வ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டவுன் லேயரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ எட்ஜ் வந்து பாட்டமில் இருக்குது, அதாவது கீழே பின்னாடி இருக்குது. ஸோ பின்னாடி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு சால்வ் ஆக வேண்டிய எட்ஜ் வந்து இது. ஸோ சால்வ் ஆக வேண்டிய எட்ஜும் இங்கே இருக்க எல்லோ எட்ஜும் நமக்கு வந்து ஒரே சைடில் இருக்கணும். இப்போ இது பின்னாடி இருக்குன்னா இதுவும் பின்னாடி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு U2 பண்ணிடலாம். U2 பண்ணோடனே இது வந்து பின்னாடி போயிடும். ஸோ அதுக்கப்புறமேலு இதை நம்ம வந்து ஒரே லேயருக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு எம் பண்ணுங்கள். எம் பண்ணிங்கன்னா இது கீழே வந்துடுதா, அதாவது இங்கேருந்து நமக்கு ரெட் எட்ஜ் வந்து இங்கே கீழே வந்துடுது, அதே இங்கேருந்து எல்லோ ஆரஞ்சு எட்ஜ் வந்து இங்கே மேலே வந்துடுது. ஸோ இதை நான் வந்து ஒரே லைனில் எடுத்துகிட்டு வரதுக்காக இது வந்து இங்கே இருக்கா, இப்போ நமக்கு இது வந்து இங்கே வரணும். ஸோ ஒரு U2 பண்ணிடுங்க. U2 பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எம் பண்ணோமா, இப்போ வந்து எம் டேஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் கியூபும் சால்வ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து AAF பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சில கேஸில் வந்து ஃபுல் கியூபும் சால்வ் ஆகாமல் உங்களுக்கு இன்னொரு கேஸ் மாதிரி வரலாம். அது அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த கேஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எட்ஜ் வந்து பின்னாடி இருக்குது, அதே இன்னொரு எட்ஜ் வந்து முன்னாடி இருக்குது. ஸோ நமக்கு வந்து சால்வ் ஆக வேண்டிய எட்ஜ் வந்து இங்கே வரணும். ஸோ நமக்கு வந்து ஒரே லைனில் தான் இருக்குது. நம்ம வந்து
ஒரு எம் டேஷ் பண்ணோன்னா இது வந்து இங்கே பின்னாடி போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு U2 பண்ணலாம். U2 பண்ணால் இது வந்து ஒரே லைனில் வந்துடுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எம் டேஷ் பண்ணனால இப்போ வந்து ஒரு எம் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கியூப் வந்து சால்வ் ஆகலை. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் வரும். ஸோ இப்படி வந்து வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா M2 U2 M2 இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கியூவும் சால்வ் ஆயிரும். இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டர்ன் 2 டர்ன் வேணால் வரலாம். ஸோ நீங்கள் அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் கியூவும் முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே என்னடா இது ரூக்ஸ் மெத்தட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். எனக்குமே ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேல நான் ஃபியூ சால்வ்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறமேல ஓகே நமக்கு இதை வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரிஞ்சது, ஆனால் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஸ்பீட் கியூபிங் மெத்தட் தான். சீஃபாப் இருக்கிற அளவுக்கே இதுவும் ஃபேமஸாக தான் இருக்குது ரூக்ஸும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் இதையே கூட மெயின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ ஜேசி.